இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல நான் இருக்கேன்ல, ஒண்ணு இல்ல. தைரியமா நான் பாத்துக்கிறேன். கூட வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சார் பண்றீங்க? அவனை விடுதலை பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்குறீங்களா? சார், நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காதீங்க சார். கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் இவர் கோர்ட்டுக்கு போனாலும் பிரச்சனை, வெளியில இருந்தாலும் பிரச்சனை. உங்க தம்பியை காப்பாத்தணும்னா இது ஒண்ணுதான் சார் வழி. சார், என் தம்பியை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிரை பலி கொடுக்க சொல்றீங்களா? அதை நான் ஒத்துக்கணும்ல? அதுவும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பாவியை கொல்லணும்னு சொல்றீங்க. அதை நான் வேடிக்கை பார்க்கணும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது உங்க மனசாட்சி உறுத்தவே இல்லையா? என்ன சார், நாங்களாம் பாவம் பண்றதுக்குன்னே பிறந்து வந்த மாதிரி பேசுறீங்க? நாங்க பண்ற முக்கால்வாசி தப்பே உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான். அதை நீங்க மறந்துட வேண்டாம். இத பாருங்க, இதை இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க அப்பா என்னடனா இந்த ஆளை போட சொல்றாரு, நீங்க என்னடனா இப்படி சொல்றீங்க? என்ன சார், என்ன வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பா சொன்னாரா? ஆமா சார். எனக்கு என்ன இவனை கொல்லணும்னு விதியா? மினிஸ்டர் பிரஷர் போட்டா நாங்களாம் என்ன பண்ண முடியும் சார்? எனக்கும் மனசாட்சி இருக்கு சார். சட்டம், நீதி, நேர்மை, நியாயம்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இந்த போஸ்டிங்கே வந்திருக்கேன். ஆனா வேற வழி இல்ல சார். என்னையா வழி இல்ல? நீ பண்ண தப்புக்காக ஒரு அப்பாவி மனுஷனை வாயில்லா பூச்சியே கொல்ல பார்த்திருக்க. ஐயோ, இத பாருங்க, நியாயம் தர்ம பேசுற இடம் இது இல்ல சார். இப்ப இவனை உயிரோட விட்டா உங்க அப்பா, உங்க தம்பி, நீங்க, நான் மொத்த பேர் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் சார். கேஸ சிபிசிஐடிக்கோ இல்ல சிபிஐக்கோ மாத்தினா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம் சார். ப்ளீஸ் சார், சொல்றதை கேளுங்க. இவன் சாகுறது தான் நம்ம அத்தனை பேருக்கும் நல்லது. இங்க பாருங்க சார், நம்ம மொத்த பேரும் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இவரை நான் கொல்ல விட மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பிரஸ், மீடியா எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிடுவேன். ஹியூமன் ரைட்ஸ்ல கேஸ் கொடுப்பேன். இங்க பாருங்க, பயப்படாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அடாதீங்க. ஒண்ணும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல, ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. என்னையா முடிஞ்சிருச்சா? என்ன சார் நீங்க, உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் சார் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? உங்க பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டார் சார். யாரு? கதிரா? ஆமா சார், வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார். யோ, அவனுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தானே சொன்னேன். யாரையா இன்ஃபார்ம் பண்ணது? தெரியலையே. எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க ஆளுங்க யாரும் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஷயம் எப்படியோ லீக் ஆயிருக்கு. சரி, இப்ப அவன் என்னதான் சொல்றான்? கூடவே கூடாதுன்னு பிரச்சனை பண்றாரு சார். மீறி பண்ணா ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு பிரச்சனை பண்றாரு. நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சார். சரி, முருகனை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வா, நம்ம நேர்ல வச்சு பேசிக்கலாம். சரிங்க சார். சரி, நான் அங்க வரேன். அப்பா, என்னப்பா அது? ஏன் அப்படி பண்ண சொன்னீங்க? அவர் யாருப்பா? நம்ம சொந்தக்காரரு. ஒரு முட்டாளை நம்பி வேலையை ஒப்படைச்சது ஏன் தப்பு தான். இவர் யாரு என்னன்னு தெரியாம இப்படி மாட்டி விட்டுருக்கான்.
நீங்க என்னடானா அது புரியாம அவர் என்கவுண்டர்ல போட சொல்லியிருக்கீங்க. டேய் கதிரு, இங்க வா வா. அப்பா அவரு சொல்றேன், பொறுமையா இரு. இல்லப்பா, நான் எந்த நிலைமையில அப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு உனக்கு புரியலையா? அப்பா புரியுதுப்பா. நமக்கு நம்ம தம்பி முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம். அதுக்காக இவரை பலி கொடுக்கறதா? ரொம்ப பாவம்ப்பா. நம்ம சுயநலத்துக்காக இன்னொரு உயிர் எடுக்கிறது எந்த விதத்துலப்பா நியாயம்? ம். அந்த பாவத்தை செஞ்சுட்டு நம்ம சந்தோஷமா தான் வாழ்ந்துட முடியுமா? இல்ல நம்ம குடும்பம் தான் நல்லா இருக்குமா? சொல்லுங்க. டேய், இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்பா செஞ்ச பாவம்லாம் போதும்பா. ஏதாவது பண்ணி முருகனை வெளியில எடுக்கிற வழியை பாருங்க. டேய், நீ தானடா இப்படி ஒரு ஐடியாவே கொடுத்த. அப்பா இதுல முருகன் மாட்டுவான்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, எஃப்ஐஆர் போட்டு அவன் மேல கேஸை ஏத்தியாச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸை உடைக்கிறது பெரிய சிக்கலா போயிடும். டேய், அது நமக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும்டா. எதிர்கட்சிக்காரன் எப்ப ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வை, மொத்தமா நோண்டி என் எம்எல்ஏ பதவிக்கே வேத்து வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நான் எம்எல்ஏவும் ஆக முடியாது, மினிஸ்டரும் ஆக முடியாது. கட்சியில அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே தூக்கிடுவானுங்க. புரிஞ்சுதா? அப்பா எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா முருகனை காப்பாத்தணும். அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் யோசிங்க. டேய், அப்படியே காப்பாத்தினாலும் கொஞ்ச நாளைக்கு அவன் உள்ளதாண்டா இருக்கணும். 3 மாசம் கழிச்சு நம்ம ஜாமீன்ல எடுக்கலாம். இப்போ என்னால அதைத்தான் பண்ண முடியும். புரியுதா? அப்பா அது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றது? இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? முருகா, பதறாத முருகா, உனக்கு ஒண்ணும் ஆகாதையா. அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். முருகா, இப்போ நீ யாருக்காக உள்ள இருக்கன்னு தெரியுமா? துளசிக்கு முதல்ல பார்த்த மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா? அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா உனக்கு? உன் தங்கச்சி துளசியோட புருஷன், என் புள்ள வெற்றி. நீ இப்போ வெற்றிக்கு பதிலாக தான் நீ இப்போ ஆஜராயிருக்க. உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நீ இப்ப லாக்அப்ல இருக்க. இங்க பாரு, நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பவே போய் வெற்றி தான் குற்றவாளி, நீ நிரபராதின்னு சொல்லி அவனை உள்ள தள்ளி உன்னை வெளியே அனுப்பிச்சிடுறேன். உன்னை ஜாமீன்ல எடுத்துடுறேன்.